அது மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு. ஏன்னா நான் அவரோட கடைசி அவர் பண்ண 3 படங்கள், விக்ரமன் சாரோட மரியாதை, விருதகிரி, சகாப்தம், அந்த 3 படங்களும் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. என்னோட ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு கலைஞர், நண்பர். வயசு வித்தியாசம் மற்ற எந்த விதங்களும் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு அன்பாக அரவணைப்பாக அவர் இது பண்ணுவார். எல்லாத்தையும் சொல்லி பேர் சொல்லி ரொம்ப அருமையாக எங்களோட ஒரு உறவு இருந்தது. அவரை இழந்தது அவர் மட்டும் இல்லை, சுதீஷ் சாரு, மேடம், அப்புறம் சண்முக பாண்டியன் தம்பி, விஜயபிரபாரன், எல்லாருமே எங்களோட எங்கன பார்த்தாலும் ரொம்ப ஒரு அன்பா இணக்கமா பழகக்கூடியவர். நான் அதான் சொல்லியிருந்தேன். அதாவது நான் ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் சாரு, பாண்டியராஜன் சாரோட இருக்கிறப்ப நான் யதார்த்தமா அவரை விருதகிரிக்கு அப்புறம் வாழ்த்த போறப்ப நான் சாலோட போயிருந்தேன். சாலை பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்தாரு. சால் போட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் படங்களை பத்தி பேசினார். அந்த இதை நிறுத்திட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய சினிமா மேல அளவற்ற மோகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய கலைஞனை இழந்து நம்ம தவிக்கிறோம். அவர் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்த முன்னுரிமைகள், நடிகர் சங்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சது, கட்சி ஆரம்பிச்சு நிறைய மக்களுக்கு உதவுனது எல்லாமே ஒரு தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ரொம்ப அவர் டைரக்ட் பண்ற படத்திலையும் நடிச்சிருக்கேன், அவர் கூடவும் நடிச்சிருக்கேன். மற்ற இயக்குநர்கள் பண்ண படத்திலையும் ரொம்ப இயல்பா நகைச்சுவை உணர்வோட எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துட்டு போற ஒரு தன்மையை பார்க்க முடியும். அதாவது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு, மிகப்பெரிய வெற்றிடம் உருவாயிருக்கு. அவர் மாதிரி அவர் உடல்நலக்குறைவு ஆனப்பையே அதை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஏன்னா அவர் இருந்தாருன்னா நிறைய நல்ல காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இப்போ இருக்கிற கதாநாயகர்கள் அவர் வழியை பின்பற்றி அது மாதிரி நிறைய விஷயங்களை நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாருமே அவரை ஒரு முன்மாதிரியா எடுத்து பணி செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.